தென்காசி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்ததாக மதுவிலக்கு திருத்தச் சட்ட சட்டத்தின்படி முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து கள்ளச்சாராயம் உள்ளிட்ட போதை வழக்கு குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் சிறை தண்டனை மற்றும் அபராத தொகைகள் அதிகரிக்கப்பட்டு சட்ட திருத்தம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தென்காசி மேலக்கடையநல்லூர் வேதக்கோயில் தெற்கு தெருவைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் சட்டவிரோதமாக மதுபானங்களை விற்பனை செய்த விவகாரம் தொடர்பாக மதுவிலக்கு திருத்தச் சட்டத்தின்படி முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆறுமுகத்தை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த தென்மேற்கு பருவமழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. கோவையில் சில மாதங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்பொழுது பெய்த கனமழை மற்றும் மேகமூட்டத்துடன் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதனிடையே கோவையில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடலூரில் உள்ள கிராம பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் 2வது நாளாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களுக்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 12 மணி நேரத்தில் பந்தலூரில் 8.4 சென்டிமீட்டர் மழையும் கூடலூரில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனிடையே கூடலூர் அருகே அமைந்துள்ள இருவயல் கிராமத்தில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெளியேறிய வெள்ள நீரானது வீடுகளுக்குள் புகுந்துள்ளது. இதில் பாதிக்கப்பட்ட 13 குடும்பங்களைச் சேர்ந்த 43 பேர் மீட்கப்பட்டு பழங்குடியின குண்டு உறைவிட பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் அவர்கள் தொடர்ந்து 2வது நாளாக அங்கேயே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் நொய்யல் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் நல்லம்மன் கோயிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் அடுத்த மங்கலம் அருகே நொய்யல் ஆற்றில் நல்லம்மன் தடுப்பணை உள்ளது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் சோழர்களால் கட்டப்பட்ட இந்த அணைக்காக நல்லம்மாள் என்ற சிறுமி உயிர் தியாகம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அணைக்கு நடுவே நல்லம்மன் ஆலயம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் நல்லம்மன் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அணைக்கு நடுவே உள்ள கோயிலுக்கு செல்லும் சிறுபாலம் ஆற்றில் மூழ்கி உள்ளது. இதனால் நல்லம்மன் கோயிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு கோயிலுக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இன்னும் நீரின் அளவு அதிகமானால் கோயில் மூழ்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதால் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கியுள்ள நிலையில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ஆங்கலக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் பள்ளியில் படித்து வரும் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேங்கிய நீரை கடந்து செல்வதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக பெற்றோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரியில் உள்ள மீனவ கிராமத்தில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் வீட்டு மதில் சுவர் மற்றும் தென்னை மரங்கள் அலையில் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் தென் தமிழக கடல் பகுதியில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரையிலான கடல் பகுதியில் 2.8 மீட்டர் உயரத்திற்கு பேரலைகள் எழ வாய்ப்பு இருப்பதாக இந்திய கடல் மையம் தகவல் சேவை மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் புத்தன்துறை பகுதியில் ஏற்பட்ட கடல் சீற்றம் காரணமாக வீடு ஒன்றின் மதில் சுவர் இடிந்து கடலுக்குள் விழுந்துள்ளது. அதேபோல அந்த பகுதியில் இருந்த 3 தென்னை மரங்களும் கடல் அரிப்பால் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த நாகர்கோவில் மாநகராட்சியை பார்வையிட்டுள்ளார். ராமநாதபுரத்தில் பாம்பன் ரயில்வே மேம்பால பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் கடல் பகுதியை இணைக்கக்கூடிய பாம்பன் ரயில்வே பாலம் கடந்த 1914ஆம் ஆண்டு திறக்கப்பட்டதாகும். 100 ஆண்டுகள் மேலான நிலையில் அவ்வப்போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு வந்தது. இதனிடையே 2 ஆண்டுகளுக்கு முன்பு 535 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் அமைக்கும் பணி தொடங்கியது. தற்போது 90% பணிகள் முடிவுற்ற நிலையில் ரயில்கள் இயக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடந்து வருகிறது. சென்ற ஆண்டே பாலம் திறக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியான நிலையில் அது தள்ளிப்போனது. இதனால் ரயில் சேவை எப்போது தொடங்கும் என்று மக்கள் ஆவலாக காத்து கிடக்கின்றனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராசிபுரத்தில் தற்போது உள்ள பேருந்து நிலையத்தால் நகர்ப்பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக கூறி கடந்த நகர்மன்ற கூட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் பொதுமக்களிடம் கருத்து கேட்காமல் தனிநபரின் நோக்கத்திற்காக பேருந்து நிலையம் அமைக்கப்படுவதாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ராசிபுரம் நகர்ப்பகுதி முழுவதும் மக்கள் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரத்தில் ஊராட்சி நிர்வாகம் பாரபட்சமாக நடப்பதாக குற்றம் சாட்டி தேசிய கொடியுடன் சாலையில் படுத்து உருண்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பகுதியைச் சேர்ந்த சோமசுந்தரம் தனது வீட்டின் முன்பு தேங்கியிருந்த கழிவுநீரை அகற்ற ஊராட்சி நிர்வாகத்திடம் மனு கொடுத்திருந்தார். ஆனால் அவை அகற்றப்படாமல் தனது வீட்டு குறிவைத்து உடைமைகள் அகற்றப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் தனது கையில் தேசிய கொடியுடன் கொச்சி தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் படுத்து நீதி வேண்டும் நீதி வேண்டும் என்று முழக்கத்தோடு தர்ணாவில் ஈடுபட்டார். சம்பவத்தை அறிந்து அங்கு வந்த திருவாடானை போலீசார் அவரை சமாதானம் செய்து அப்புறப்படுத்தினர். தற்போது கழிவுநீரை சுத்தம் செய்யும் பணிகள் நடந்து வருகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மணல் கடத்தி வந்த லாரியை போலீசார் பறிமுதல் செய்தனர். ரங்கசமுத்திரம் பகுதியில் தனிப்படை போலீசார் ரோந்து சென்றபோது கவுண்டன்யா மகாநதி ஆற்றில் இருந்து மணல் கடத்தி வந்த டிப்பர் லாரியை மடக்கி பிடித்துள்ளனர். போலீசாரை கண்டதும் ஓட்டுநர் சின்ன பையன் தப்பி ஓடிய நிலையில் அதிகாரிகள் லாரியை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய ஓட்டுநரையும் தேடி வருகின்றனர். இந்தியன் 2 திரைப்படத்தில் இ-சேவை மையத்தினர் மீது அவதூறு பரப்பும் வகையில் எடுக்கப்பட்ட காட்சிகளை நீக்க வேண்டும் என ஷங்கருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் மாவட்ட இ-சேவை மைய உரிமையாளர்கள் நலசங்கம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் இந்தியன் 2 திரைப்படத்தில் இ-சேவை மையத்தினரை தவறுதலாக சித்தரித்து காட்சிகள் எடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்று இயக்குநர் ஷங்கருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக துறையின் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாகவும் திண்டுக்கல் மாவட்ட இ-சேவை மையம் உரிமையாளர்கள் நலச்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். உலக புகழ்பெற்ற உதகை தாவரவியல் பூங்கா தொடர் மழை காரணமாக சுற்றுலா பயணிகள் இன்றி வெடிச்சோடி காணப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழை மே மாதம் துவங்கி செப்டம்பர் மாதம் வரை பெய்யும். ஆனால் தாமதமாக மழை பெய்ய துவங்கியுள்ளது. இந்த நிலையில் உதகைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் தொடர் மழை காரணமாக ஆங்காங்கே தங்கும் விடுதிகளில் முடங்கியுள்ளனர். இதனால் அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கூட்டம் குறைவாகவே உள்ளது. குறிப்பாக உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது.